ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் எஃப்எக்ஸ் ட்ரேடர். நம்ம ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் லேர்ன் பண்ண போகிறோம். ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் பண்ண போகிறோம். எனக்கு அதை பற்றி ஒரு சுத்தமாக ஒரு ஐடியாவும் இல்லை. நான் இது மாதிரி தான் அதை பற்றி கற்றுக்க போகிறேன். ஓரளவு பேசிக்ஸ்லாம் தெரியும். பட் எப்படி அது இன்டெப்த்தாக ஐசிடி எஸ்எம்சி அப்படின்ட்டு நிறைய கான்செப்ட்லாம் இருக்குது அப்படின்வாங்க. பட் அதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. நான் அதை இனிமேல் தான் கற்றுக்க போகிறேன். ஏன்னா நான் கோடெக்ஸை குவிட் பண்ணலான்னு இருக்கேன் கைஸ். ரொம்ப ஒரு டென்ஷனு. கோடெக்ஸை பண்ணக்கூடாதுன்னு நான் யோசிச்சு வச்சுருக்கேன். எனக்கு தெரியல. நான் ஒரு சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொன்னேன். அந்த சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ணல. அந்த சேலஞ்சை அப்படியே ஸ்டாப்பே பண்ணிட்டேன். $40 கிட்ட வச்சுட்டு இருந்தேன் அக்கௌண்ட்டில். அது ஒரே நாளில் கோடெக்ஸ் மேனிப்புலேட் பண்ணி லாஸ் ஆகிடுச்சு. எனக்கு நான் திருப்பியும் டெபாசிட் பண்ணி ட்ரேட் பண்ணணுமான்ற ஒரு மைண்ட் செட்டே வந்துச்சு. சரி, அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது, நம்ம ஃபோரெக்ஸை கற்றுக்கிட்டு பொறுமையாக இதில் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம பொறுமையாக கூட ப்ராஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் போயிட்டேன். ஏன்னா இதில் நம்மளால் ட்ரேடை பட்டனும் க்ளோஸ் பண்ண முடியல. நிறைய ப்ராப்ளம் எனக்கு கிரியேட் இல்லை. எனக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஆகுதா இல்லை என்னானே எனக்கு ஒன்றுமே புரியல. ஸோ அதனால் நம்ம இனிமேல் கோடெக்ஸ் பண்ண போகிறது இல்லை கைஸ். யாரெல்லாம் ஃபோரெக்ஸ் கற்றுக்கணும் அப்படின்ற ஆசைப்பட்றீங்களா, இனிமேல் டெய்லியும் நான் வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். எப்படி நான் என்னத்தை கற்றுக்கிறேன், நான் என்னத்தை லேர்ன் பண்ணுறேன் அப்படின்றத அப்படி வீடியோ போடலான்னு இருக்கேன். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா பாருங்கள். உங்களுக்கும் ஃபோரெக்ஸை பற்றி எதனா தெரியும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். எனக்கும் எதுவுமே தெரியாது. நான் இனிமேல் தான் கற்றுக்க போகிறேன் ஃபுல்லாக. ஸோ இனிமேல் கோடெக்ஸை பண்ணக்கூடாதுன்னு முடிவு ஏற்றுட்டேன். ரொம்ப இவனில் வேறு ப்ரொமோஷன்லாம் வேறு பண்ணுற மாதிரிலாம் வேறு பேசிட்டேன். ஐயோ போங்கடாடி.